உங்களுக்கு இன்னைக்கு 10 வயசில் பையன் இருப்பான், 12 வயசில் பொம்பளை பிள்ளை இருக்கும். உங்கள் மனசெல்லாம் என்ன இருக்குன்னா, தலைகீழே நின்று தண்ணி குடிச்சு தொங்கி நீட்டு படிக்க வைக்கணும், ஜேஇ படிக்க வைக்கணும்னு 24 மணி நேரம் அவனை படி படி படின்னு போட்டு மிதிச்சிட்டு இருப்போம். அதுக்கான ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்ப்போம். நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதி எனக்கு அனுப்புகிறார். 5ஆம் கிளாஸ் வந்து படிக்க போகுது ஒரு பிள்ளை, 4ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் போகுது. ஒரு பள்ளியில் இடம் வேணும், இதுக்கு வந்து யாராவது உங்களுக்கு தெரிந்தால் பரிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க தெரியுமா? 5ஆம் கிளாஸ் அந்த ஸ்கூலில் போயிட்டா 6லேருந்து நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்னேன், இந்த நீட்டுக்கு படித்து அவன் மருத்துவன் ஆவானான்னு தெரியாது, ஆனால் மனநோயாளி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, தயவு செய்து பண்ணாத. எனக்கு பரிந்துரை கேட்டு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க. யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா அவனை வந்து 5ஆம் கிளாஸ்? அதுக்காக நான் மருத்துவ நீட் படிக்கிறதா அப்படிலாம் சொல்லலை. படிங்க, அதுக்கு +1 +2 பாடத்தோடு சேர்ந்து அதுக்காக படித்து வரலாம். ஆனால் இந்த வியாதி இருக்கு இல்லையா, எப்படியாவது படிப்பை தவிர வேற எந்த நீட்டு ஜேஇன்னு பெரும் கூட்டம் முட்டிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்கள், அவர்கள் எனக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது. அவங்கெல்லாம் இப்படி படித்து எப்படி மருத்துவம் படித்து எப்படி வந்து ஒரு மருத்துவத்திற்கான ஒரு 360 டிகிரியில் பார்க்க வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று ஒரு பெரிய சந்தேகமே வருகிறது. சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு உடல் நலம். நண்பர்களே, அந்த உடல் நலம் என்பது உள்ள நலமும் சேர்ந்த விஷயம். அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே நல்லா ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலையே முதல்ல உறுதி செய்யணும். என் பையன் யார்கிட்டையுமே பேச மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்னா அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவன் யார் பேச்சையும் கேட்காம திரிகிறான், ஓடுறான், ஆடுறான்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, அந்த பையன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு. அப்புறம் பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு, அன்றைக்கி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் போய் அவன்கிட்ட சுந்தர் எங்கே அப்படின்னு, அவன் வீட்டு சின்ன பையன், அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சுந்தர் எங்கே அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அப்படியே சுந்தர் எங்கே, அங்கே தானே இருந்தான், இங்கே தானே இருக்கான் அப்படின்னு டக்குன்னு அவங்க அம்மா ஃபோன் எடுக்காங்க. அவன் ஆன்லைனில் தான் இருக்கான். என்ன பதில் இது? அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், மாமா வீட்டுக்கு போயிருக்கான், மெத்தையில் இருக்கான் அப்படி சொல்லலாம். ஆன்லைனில் இருக்கான். இப்போ ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு தெரியாது, அது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்படியான ஒரு சமூகம் உருவாவதை நாம் வந்து பார்த்து கொண்டே இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்மோடு புழங்குவது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் வந்து 15 நாட்களுக்கு முன்னாடி ஜப்பான் போகிறேன். ஜப்பானில் நமக்கு தெரியும், இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவனுங்களே அவனு தான். அவ்வளோ பேர் வீட்டையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் வந்து இந்த அப்படியே டோக்கியோவிலேருந்து ஹிரோஷிமா போகிறதுக்கான புல்லட் ரயிலில் போகிறதுக்கு ரொம்ப பரவசத்தோட கரெக்டாக போகணும், கரெக்டாக ஏறணும், 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு ஒரு பயங்கர பரவசத்தில் என்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். இங்கே இந்தியாவிலே அதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, அதை கரெக்டாக ஏறிடணும், அந்த ட்ரெயின் தானே. ஏன்னா அங்கெல்லாம் என் ஃபோன்லேயே எப்படி சொல்கிறாங்கங்கிறீங்க, 9:04 வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க சார், 9:07 வண்டி வரும், 10:12 நீங்கள் அங்கே போய் இறங்கிடுவீங்க, 10:14 ஸ்டேஷன், இப்படி தான் பேசுகிறாங்க. எல்லாமே நிமிடங்களில் பேசுகிறாங்க. எங்கே விட்டுருவோமோ அப்படின்னு நினச்சி நம்ம எப்போவுமே 15 நிமிஷம் முன்னாடி போயிடுவோம் இல்லையா? 15 நிமிஷம் முன்னாடி போனால் எல்லா ட்ரெயினும் அதே இதில் தான் போட்டு போகிறான். ஆனால் நம்ம ட்ரெயினான்னு தெரியல, நம்பரை பார்த்துக்கோங்கிறான். எல்லாம் நிமிடங்களில் கிளக்கிறது. சரியாக போய் அந்த கரெக்டாக ஹிரோஷிமா போகிற ரயிலை பார்த்து ஏறி உட்கார்ந்தோடனே நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக ஏறிட்டேன்னு ஃபோனை எடுப்போம்ல. ஃபோனை எடுத்த உடனே பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஜப்பானியர் சொல்லார், சார் நோ, ரயிலில் நீங்கள் தொலைபேசியில் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த ரயிலில் மொத்தமாக 300 பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் கூட பேசவில்லை நண்பர்களை ஃபோனில். வேணுமெனால் நீ செய்தி அனுப்பிக்கொள், ஏதாவது செய்தி அனுப்பினா அனுப்பிக்கலாம், ஆனால் எவரும் பேசக்கூடாது. நீங்கள் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் பஸ்ஸில் ஏறிடுங்களேன், உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவன் பரம்பரையவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மச்சான் எங்கே போகிற, பெரியம்மா என்ன பண்ணாரு, 1C வச்சிருக்கியா, பேசிட்டே வருவான். பக்கத்தில் யார் இருக்கான் எவன் இருக்கான் ஒன்றும் தெரியாது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள், அலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் அமைதியாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 150 கோடிக்கு 300 கோடி ஃபோனை வச்சுட்டு திரிகிற நாம பண்ணுற அலப்பற பெரியாது. இதெல்லாம் நோய்க்கான காரணம். இது எப்படி சார் நோய்க்கு காரணம்? அதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிச்சா நேரடியாக நோய் தரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உளவியல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பையன் ஃபோன்லேயே இருக்கிறான், ஃபோனில் தான் வீடியோ கேம் விளையாடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் பயிற்சி இல்லாமல் போயிடும். அந்த உடல் பயிற்சி இருக்காது, அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் ஒரு விமான நிலையத்தில் பல படிப்பினைகள் நமக்கு வருது. துபாய் விமான நிலையத்தில் ஃபோனுக்கு சார்ஜர் போட முடியல, எங்கேயாவது கிடைக்கா தேடி தேடி பார்த்தா அங்கே ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கல. அந்த பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஃபோனெல்லாம் வச்சு பெருசாக பிளே ஸ்டேஷன் இருக்குது,
அங்கே ஒரு இடத்துல சொருகி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு இடம் தெரிஞ்சு என் ஃபோனை தூக்கிட்டு போய் அங்கே போய் போடுறதுக்காக போகிறேன். அப்போ தான் நான் முதல்ல இந்த பிள்ளைகள் விளையாடுற வீடியோ கேம் அங்கே ஏகப்பட்ட பிள்ளைகள் விளையாடுது. 80% குழந்தைகள் இந்திய குழந்தைகள், எல்லா பிள்ளைகளும் விளையாடு. என்னடா அப்படி விளையாடுறான்னு பார்த்தேன். அவன் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் ரெண்டு பசங்களாக உட்காந்துருக்கானு. அதில் வந்து அது ஒரு சாமுராய், அந்த ஜப்பானிய சாமுராய் விளையாட்டு. அவனை வெட்டிடு, அவனை கொன்று, அப்படியே ஓடிப்போ, இவன் வயிற்றுல சொருகிடு, இவனை வெட்டிடு, இப்படியே வேகமாக போனேன்னா அங்கேருந்து தாவு, அங்கே ஒரு தரப்பா அவனை வெட்டிடு, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதான் விளையாட்டு. எனக்கு ஒரு மனத்தில் என்ன தோன்றுதுன்னா, இப்படி கொல்லு, வெட்டு, அடி, கையை வெட்டு, காலை வெட்டு, குதிரையை ஓட அப்படின்னு சொல்லவரோட குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி பக்குவப்படும்? எங்கேயாவது நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயாவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஒரு கடுஞ்சொல் பேசுவதையே மிக கடினமாக கடிந்த ஒரு ஆசிரிய சமூகம் வளர்த்த பையன்தான் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு கொலைவெறியை வந்து விளையாட்டா பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பது எப்படி உடல் நலத்தை கொடுக்கும்? நலம் என்பது வெறுமன உடலை அப்படி ரொம்ப 6 பேக் வச்சுக்கிறேன், இல்லைன்னா வந்து 0 சைஸ் இடுப்பு வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளைகள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, அதுலலாம் உடல் நலம் இல்லை. அதை தாண்டி உள்ளம் மிகச்சரியாக இருக்கணும். அந்த உள்ளம் சரியாக இருக்கும்போது தான் உங்களுடைய அத்தனை தேர்வுகளும் சரியாக இருக்கணும். என்னென்ன தேர்வுகள் வேணும்? சிறு வயது முதலே 45 வயசுக்கு அப்புறம் சுகர் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனம். சுகர் வந்ததுக்கப்புறம் நீ எடுக்காம தான் இருக்கணும், இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. அது வந்து கட்டாயம். ஆனால் சிறு குழந்தை முதலே சர்க்கரை மீதான பிடிப்பை நாம் குறைத்தாகணும். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க சொல்றது. வெள்ளை சர்க்கரை வேண்டாம், சின்ன பிள்ளையிலேருந்தே வேண்டாம். என்ன வேணும்? சின்ன பிள்ளையிலேருந்தே இனிப்பு என்றால் இனிப்பு வேண்டாத பொருள் இல்லை. இனிப்பு உடலை வளர்க்கக்கூடியது, 6 சுவையில் தலையானது. ஆனால் அந்த இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும். தினம் பழங்கள் சாப்பிட சொல்லுங்க குழந்தைகளுக்கு. அந்த இனிப்புக்கு பழங்களை எடுப்போம். வாழைப்பழத்தினுடைய இனிப்பு குழந்தைகளுக்கு ஆகச் சிறப்பு. சக்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் வாழைப்பழம் சாப்பிடாதுன்னு சொல்றோம். ஆனால் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்கு. முந்தானத்து எங்க வீட்டில் குலை தெளிச்சு அப்படியே அந்த பழத்தை அறுத்து ஒரு 120 பழம் கிட்ட 150 பழம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4வது கொலை அது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்கள் வீடு இப்போ தான் கட்டியிருக்கீங்க கேள்விப்பட்டேன், இந்த வாழை மரம் வைங்க சார், நல்லா காய்க்கும்னு சொன்னார். நேற்று 4வது 5வது கொலை அது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த சுவை, அந்த பழுத்த அந்த குலையிலிருந்து எடுத்து முதலில் பழுத்த அந்த பழத்தை அப்படியே தேன் அமிர்தமாக சாப்பிட்றேன். அதனுடைய ஒவ்வொரு தாரா அறுத்து ஒரு சீப்பாக அறுத்து ஒவ்வொரு நண்பருக்காக ஃபோன் பண்ணுறேன். டேய் வாழைப்பழம் பழுத்துருக்கு, அதுக்கு உனக்கு கொடுத்து விடுறேன். வாழைப்பழத்தை யாரா சாப்பிடுவாங்க, நீயே வச்சுக்கோடா, வேணா பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் கோயிலில் வேணா போய் கொடு. பல பேர் வாழைப்பழத்தை 10 ஸ்டாண்டாக மட்டும்தான் வச்சுருக்கான், மறந்துட்டானுங்க. யார் வீட்டுக்காவது நம்ம இப்போல்லாம் போகிறோம் வீடுகளுக்கு, யாராவது வீட்டுக்கு போகும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், வந்துட்டாயா. நம்மளாம் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும், அப்படியே மெரிடியன் ஃப்ரூட், ஆரஞ்ச், இல்லைன்னா வந்து கிவி, இல்லைன்னா டிராகன், அது வாங்கிட்டு போனால் தான் மதிப்பு. ஆனால் நம்ம ஊர் பழத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மதிப்பு இல்லை. சவுதியிலிருந்து வரேன், என்னுடைய பேக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு 8.5 கிலோ ஆயிடுச்சு. என்ன 8.5 கிலோன்னா, சார் அதெல்லாம் அனுப்ப பண்ண முடியாது சார் அப்படின்னா. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதில் 3 கிலோ பேரிச்சம்பழம் இருக்குது. அதை திறந்து அங்கே அஜ்வா அப்படின்னு இஸ்லாத்தில் கொண்டாடப்படக்கூடிய பேரிச்சை அது. அதை ஒரு நண்பர் சொன்னார்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கேன். நான் அப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து வழியை நம்பர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துடலான்ட்டு அதை எடுக்கிறேன். அந்த விமான சிப்பந்தி சொல்கிறார், பேரிச்சை கொண்டு போகிறீர்களா, எடுத்துகிட்டு போங்க, எங்கள் ஊர் பழம். அவன் நாட்டு பழத்தை அவன் பெருமைப்படுகிறான். ஆனால் நம்ம வாழைப்பழத்தை சிறுமையாக யோசிக்கிறோம். கொய்யா பழத்துக்கு மேலே எவ்வளவு நாளாக ஒரு சிறுமை இருந்துச்சு, போடா கொய்யான் இருந்தானுங்க. ஆனால் கொய்யாவை பற்றி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் டாக்டர் கோபால் அவர் எழுதிய புத்தகத்தில் தான் முதல்ல படித்தேன். இருக்கிற பழங்கள்லேயே ஆக சிறந்தது சிகப்பு கொய்யா. அந்த கொய்யாவினுடைய சிவப்பு கொய்யால அந்த கொய்யா பழத்தில் விட்டமின் சி இருக்கு, பி இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்குள்ள லைகோபீன் இருக்கு. லைகோபீன்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இனிப்பு வேண்டும் என்றால் பழங்களை கொடுக்க வேண்டும் நண்பர்களே. தினம் ஒரு பழம் சாப்பிடட்டும். காலையில் கண்டிப்பாக அது நேந்திரனா, செவ்வாழையா, ரஸ்தாலியா, கதலியா, மலை வாழைப்பழமா, சிறுமலை பழமா, நாட்டுப்பழமா, மோரிசா, எத்தனை பழம் இருக்குது வாழைப்பழத்தில். ஒரு பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. செவ்வாழை சாப்பிட்டோன்னா
நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய காவலர்கள், அவங்களுக்கு குதிகாலில் ஒரு வலி வரும். அந்த குதிகால் வலிக்கு நவீன மருத்துவர்கள் கால்கேனியஸ் பர் இருக்கலாம், இந்த கால்கேனியஸ் போனில் ஒரு முள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லைன்னா பிளான்டார் ஃபேசைட்டிஸ், அதுக்கு மேலே இருக்க ஃபேசியா கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவர்கள். அதுக்கு ஆகச் சிறந்தது செவ்வாழை. ஒல்லியாக மெலிந்து இருக்கிறதா நேந்திரன் வாழை கொடுக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறதா எங்கள் ஊர் பக்கத்தில் நான் சாரெலாம் திருநெல்வேலிக்காரங்க நாட்டுப்பழம்னு சொல்லுவோம். அந்த நாட்டுப்பழத்துடைய தொலியை உரிச்சோம்னா தொலி வந்துருச்சா தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும், நாராக இருக்கும். நாளைக்கு மாரி செல்வராஜ் சார் வராரு, வாழையை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். அந்த வாழை பழத்தை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார், ஒழுங்காக வெளிக்கு போலேன்னா தினம் காலையில் அதை சாப்பிட்றா. சின்ன பிள்ளைகள அப்பா அம்மாக்கள் மிக கவனமாக பார்க்குற இடம், ஒழுங்காக கொல்லைக்கு போகிறானா, ஒழுங்காக வெளியே போகிறானா, எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பார்கள். இப்போ பல பேர் வீட்டில் கேட்டால் அவன் வரும்போது போய்க்குவான். எப்போ வரும் சார்? அது 2 நாளைக்கு ஒருக்க எப்படி வந்துடும் சார்? அது என்ன போஸ்டா, டிஹெச்எல் கொரியரா? தினம் கழிக்கணும்டா. மலம் என்பது தினம் கழித்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் அதுக்கு பேர் காலை கடன். கடன் உள்ள வச்சா வட்டிக்கு மேலே வட்டி வரும். பல பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் காலையில் மலம் கழிக்கிறதுல. வாழைப்பழம் கொடுங்க, காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும். நிறைய பேர் ராத்திரியில் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. காலையில் வாழைப்பழத்தை முதல் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். தினம் மலம் நல்லா கழியக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இனிப்பு என்றால் பழங்களை சிறு வயதிலிருந்து கொடுங்க. மற்ற 6 சுவைகளும் இருக்கணும். எல்லா சுவைகளும் நல்லது தான். கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, 6 சுவை இருக்கணும். இந்த 6 சுவைங்கிறது வெறும் நாக்கில் தெரிகிற ஒரு உணவை எடுக்கணுமா வேணுமான்னு சொல்லக்கூடிய வெறும் இண்டிகேட்டர் இல்லை. அந்த சுவை, ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கிறது நண்பர்களே. அசிடிட்டி இருக்கு, புளிப்பு இருக்கு அப்படின்னா அந்த புளிப்புக்கு பின்னாடி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம், ஆக்சாலிக் ஆசிட் இருக்கலாம், டாட்டாரிக் ஆசிட் இருக்கலாம், ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கலாம். இந்த ஒரு அமிலங்களும் தான் உள்ளே போய் பல நொதிகளை உள்ளே உட்கிரகிப்பதற்கு வேலை செய்யும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புளிப்பில் நம்ம எடுத்துக்கலாம். தினம் புளியை கரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் தக்காளி பழத்தில் சாப்பிடுங்க, ஒரு நாள் எலுமிச்சம் பழத்தில் சாப்பிடுங்க. அப்படி புளி, வேறுபட்ட புளி, குடம்புளின்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. குடம்புளிங்கிறது மீனை சமைக்கிறதுக்கு கேரளத்தில் பயன்படுத்துவாங்க. இங்கே கொங்கன் ஏரியா இருக்கு இல்லையா, மலபார் கொங்கன் ஏரியா, அங்கெல்லாம் அந்த குடம்புளி பயன்படுத்துவாங்க. குடம்புளியில் இருக்கிறது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஒன்று தான் கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஃபேட் பர்னருங்கிறான். அடிப்போஸில் ஃபேட் இருந்தாலும் சரி, உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த குடம்புளி. அதை பயன்படுத்தணும். அப்போ சிறு வயதிலிருந்தே எடுக்கக்கூடிய முனைப்பில் முதல் விஷயம் இனிப்பை நேரடி வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பழங்களிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் போல கரும்பு வெல்லம், கொஞ்சம் போல பனங்கருப்பட்டி, கொஞ்சம் தேன் பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். உப்பு, இந்த உலகத்தில் நம்ம யார் சொன்னான்னு தெரில, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னாங்க. அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா அதுக்கு எல்லா பண்டத்துலேயும் உப்பு போடு, இல்லைன்னா குப்பையில் போடுன்னு அர்த்தம் கிடையாது. உப்பு போடலைன்னா சில காலம் கழித்து அது கெட்டு போய்விடும். கெட்டு போனால் அதை நீ குப்பையில் தான் போடணும். அப்போ எந்த பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாத்துலேயும் உப்பு போட்டு நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு 4 கிராம். நம்ம எல்லாரும் எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 8 கிராம் சாப்பிட்றோம், டபுள் மடங்கு. அதுக்கு வேற தெரியாமல் கொஞ்சம் உப்பு குறைஞ்சேன்னா வீட்டம்மா அப்படி முறைக்கிறது, அப்படியே உப்பு சொரணை இல்லாதவன் ஆக்கிடுறேன்னு நினச்சியா அப்படின்னு சண்டை போடுறது. ஊறுகாய் இல்லாமல் நான்லாம் மோர் சோறு சாப்பிட மாட்டேன் சார், அது சில குரூப்பு. தயவு செய்து உப்பை தயவு செய்து குறைங்கள். ஊறுகாயெல்லாம் வேண்டாம், தொக்குலாம் வேண்டாம். வெளிநாடுகள்லாம் என்ன பிரச்சனைன்னா, இங்கேருந்து அத்தனை ஸ்வீட் ஸ்டால்லையும் விற்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தொக்கை பாட்டிலாக வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து இந்த பிள்ளை பார்க்குறதுக்காக போகிறாங்களே அப்பா அம்மாக்கள், பிள்ளைய வளர்க்குறது, குண்டி கழுவி விடுறதுக்கு, தூக்குறது, தடக்கிறதுன்னு தூக்கிட்டு போகிற அத்தனை அப்பா அம்மாவும் சட்டியாக தூக்கிட்டு போகிற விஷயம் தொக்கு ஊறுகாய் 6 மாதத்துக்கு வேணுங்க. 6 மாதம் நான் இருக்க போகிறேன், விசா அதோட முடியும். அது வரைக்கும் ஒரு 15 பாட்டில் ஏத்தாப்பில் கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை வாங்கி கொண்டு போய் வச்சு அதை போட்டு சவத்தில் போட்டு சாப்பிட்றது. நண்பர்களே, நமக்கு உப்பு வேண்டாம், உப்பு குறைத்தாகணும். இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். சிறு வயதிலிருந்தே எந்த பொருள் கசப்பாக இருக்கோ, எந்த பொருள் துவர்ப்பாக இருக்கோ அது மருத்துவ குணம் உடையது.
உலகமே ஊரே கொண்டாடியது நிலவேம்பு கஷாயம். ஏன் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு? நிலவேம்பு ஏன் பல நோய்களுக்கு நமக்கு பணிபுரியுது? அதனுடைய கசப்பு அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய கடும் கசப்பு. அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி பிள்ளை சொல்லிச்சு, அதுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுத்தா அது அழகாக சொல்லிச்சு. எனக்கு அது கவிதை மாதிரி இருந்துச்சு. சார் இதுதான் சார் கடைசி கசப்பு அப்படி இருந்துச்சு. கடைசி கசப்பு அது சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ஒரு கவித்துவமாக பட்டுச்சு. ஆமாம், கடைசி கசப்பு, அதுக்கு மேலே கசப்பே இல்லை, அவ்வளவு கசப்பு அது. ஆனால் அவ்வளவு கசப்பு இருக்கிற பொருளில் தான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா, அந்த ஆண்ட்ரோகிராஃபின், பேனிகுலேட் ஏ, பேனிகுலேட் பி, இது எல்லா ஆல்கலாய்டும் தான் வைரோஸ்டாட்டிக்காக இருக்குது, இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குது, காக்ஸ்2 பிளாக்கராக இருக்குது, ஹெப்படோடாக்சிட்டி வராமல் இருக்குது. எத்தனை ஆய்வுகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகமே இன்னைக்கு கொண்டாடுது நிலவேம்பை. அப்படியான ஒரு அறிவியல் குணம் அந்த கசப்புல தான். அதுக்காக தினம் நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டு இருக்க முடியாது. நார்மலாக இருக்கிறவங்க கசப்பு பொருள், நல்ல பாவக்காய் சாப்பிடுங்க, கோவக்காய் சாப்பிடுங்க, வெந்தய பொடி சாப்பிடுங்க. எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும். பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா? செமையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மாங்க. நிறைய வெல்லத்தை போட்டு எண்ணெயில் வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன். அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும். பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும். அந்த கசப்புத்தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது, பாவக்காய் மட்டும் சாகாது, மற்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் வெல்லத்தை போடுறேன், அதை போடுறேன். அந்த மாஸ்கிங் எல்லாம் மருந்தில் பண்ணிக்குவோம். நாங்கள் மருந்துக்கு சில டானிக்கில் வந்து சுகர் பேஸ் இருக்கும், அதிலே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க, சக்கரை மாதிரி இனிப்பு சுவையுள்ள. அது மருந்தை உள்ளே கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேர். மருந்து போயிடணும். நாங்கள் சித்த மருத்துவத்தில் தேனில் குழச்சி கொடுப்போம். தேனில் குழச்சா கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம். பாவக்காயில் தயவு செய்து வெல்லம் போடாதீங்க, சர்க்கரை போடாதீங்க. கசப்பு துவர்ப்பு, அதே மாதிரி வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த துவர்ப்பு சுவை உள்ள எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட திசுக்களை எல்லாம் சுருக்கக்கூடியது. துவர்த்தல் தமிழாசிரியர்களுக்கு தெரியும். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை ஆகும். அதனால தான் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா. ஏற்கனவே முட்டு வலி இருக்கு, முட்டு அப்படியே சாஞ்சு போய் இருக்கு, 2 முட்டுக்கு உள்ள இடைவெளி குறைந்து இருக்கிறது, உள்ள இருக்கிற சைனோவியல் மெம்பரேன் ட்ரையா இருக்கு, டிஸ்கெல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னா நாங்கள் துவர்ப்பு எடுக்காதேமோ. ஏன்னா அந்த துவர்ப்பு கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கிரும். ஸோ சுவைகளை நம்ம சிறு வயதிலிருந்தே பழக்கணும். கசப்பும் துவர்ப்பும் கூட்டுங்க, இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள். புளிப்பும் காரமும், புளிப்பில் பல வகை அமிலங்களை, எல்லா எலுமிச்சை, தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும். காரம்னா மிளகு தான், மிளகு போல அப்படின்னால தான் மிளகாய் அப்படின்னு வச்சான் பேரே. பச்சை கலரில் ஒரு காய் வந்துச்சு, போர்ச்சுகீசியர்கள் வழியா சிலியிலிருந்து வந்துச்சு. அது என்னடா இப்படி காரமாக இருக்கு, மிளகு போல இருக்கு அப்படின்னால தான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சான். மிளகு பிளஸ் ஆய், அதான் மிளகாய். அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் மிளகாய் வந்த உடனே ஒட்டு மொத்தமாக மிளகாயிலே போயிட்டோம். குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், காரம் சற்று குறைவாகத்தான் இருக்கணும். இது முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது விஷயம், சர்க்கரை நமக்கு வந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு 50 வயசுல இருக்குன்னா நம்ம 40 வயசுல நமக்கு மணி அடிக்கிற வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை வர வாய்ப்பு அதிகம். நம்முடைய தகப்பனுக்கு, நம்முடைய அண்ணனுக்கு 45 வயதில் மாரடைப்பு வந்திருக்கிறது. அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கும் நம்முடைய இரத்த நாளங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய இரத்த நாளங்கள், இதயத்தில் ஓடக்கூடிய குட்டி குட்டி நாளங்கள், இது தாய் தகப்பனை போல தான் நமக்கும் இருக்கும். அப்போ நம்ம தகப்பனுக்கு 45 வயசில் ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வரணும் இல்லை, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க, நம் குடும்பத்தில் சர்க்கரை இருக்கிறது எனக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு சில கட்டுமானத்தை உணவில் வைக்கலாம். அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், காலை பானம். என்ன குடிக்கிறது சார்? நான் இப்போ குடித்தேன், சுக்கு பால் குடித்தேன். எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி அலட்சியாக இருக்குது. மேடையில் போய் காற்று தான் வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்போ என்னடா வெந்நீர் வேணுமே, பக்கத்தில் மேடம் வந்து இங்கே பக்கத்தில் சுக்கு பால் இருக்குது வாங்கி தரேன். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, அது குடிதான், அது குடிக்கிறதுடைய பானம் தான். ஆனால் ஏன் சுக்குப்பால்? அது வந்து சூடு கொடுப்பதோடு இதம் கொடுப்பதோடு ஒரு குட்டியோண்டு மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறது. அது சுக்கு இருக்கு அதில். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் என்று சொல்லி இருக்கிறது இது மருத்துவம். சுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், அதனால சுக்குப்பால் குடிங்க அப்படின்னாங்க.
நம்முடைய ஒரு பானமும், காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானமும் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும். வெறும் பானமாக இருக்கக்கூடாது. சார் நான் தினம் டீ தான் சார் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, டீ நல்லது தான். ஆனால் டீ எப்படி போடணும்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. என்ன சார் டீ போட்ட நாடு இது, டீ போட்டவர் பிரதமராகவே ஆயிட்டாரு, அப்படி இருக்கும்போது டீயே போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேர் கேள்வி வரும். ஆமாம், உண்மையிலேயே நமக்கு டீ போடுறது. நான் இப்போ ஜப்பான் போயிருந்தப்ப என் பக்கத்தில் ஒருத்தவங்க என்னுடைய நண்பர் வந்தார். அப்போ சார் எதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னோடனே நேராக போய் வெண்டிங் மிஷினில் டக்குன்னு பட்டனை தட்டி 100 yen, 100 yen நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா, 50 ரூபாய்க்கு டபக்குன்னு ஒரு பாட்டிலில் நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு. அது நல்லதில்லை, வேணாம், குப்பையை தான் அங்கே வச்சுருப்பானுங்க. ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது. வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். நான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆள்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், சார் இந்த வெண்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா, எடுத்து வைக்கலாமா? ஏங்க குளிராக வருதுன்னா சூடாக கொடுக்க முடியாதா? அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு. அந்த சூடாக குடித்தது கிட்டத்தட்ட 3/4 லிட்டரில் ஒரு பாட்டில். அவர் கடற்கடன்னு குடிச்சிட்டார். எனக்கு கடற்கடன்னு குடிக்க முடியல. நான் குடித்த பாதி தான் குடித்தேன். அதுக்கு பேர் ஒச்சோன்னா க்ரீன் டீ. அவங்க ஒரே மடக்கில் 700 ml குடிக்கிறாங்க. என்னால் குடிக்க முடியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ பார்த்தாலும் க்ரீன் டீயை குடிச்சிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அருந்தணும்னா, நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறில் இருக்கும்போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர். சார் அப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? அவன் கூடுறத பார்த்தா, டீ போடுறத பார்த்தா, பாலில் சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குலோப் ஜாமுனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சுவாங்களே, அது என்னது, ஜீரா காய்ச்சி அதில் கூட போட்டுருவாங்களான்னு தெரில. எங்கள் வீட்டு டீ அப்படி தேனாக இருக்கும், பால்லே இருக்கும். தயவு செய்து அதுக்கு பேர், அது தேயிலையும் சேர்த்து கொள்கிற விஷயம். தேயிலையுடைய பயன் சுத்தமாக இருக்காது. இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் 95 வயசில் போவா இருக்காருன்னு வைங்க. அவர் போனோடனே எல்லாரும் கூப்பிடுவாங்க, பேரம்பேத்திலாம் வந்துருங்கப்பா, வாயில் ஒரு சொட்டு பால் விடுங்கம்மாங்க. பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றும். பாரு, தாத்தா பேரன் பால் ஊற்றுருன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தார். உண்மை என்ன தெரியுமா? இவன் பால் ஊற்றி அந்த தாத்தாவை கொண்டிருப்பான். ஏன்னா அவரால் முழுங்க முடியாது. மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பீஷியல் டெத்து, நேராக நுரையீரலுக்குள்ளே போய் அவருக்கு அப்படி நின்றுரும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு திருப்தி, பேரன் அனுப்பிச்சி வச்சுட்டான் அப்படின்னு. உண்மையிலே இவனை தூக்கி உள்ளே தான் வைக்கணும். ஆனால் தெரியாது, பாலை ஊற்றுனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீயில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை செத்து போயிடும். வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க. நம்ம மூஞ்சை பார்த்து, நம்ம தொப்பையை பார்த்தவொடனே மட்டும் பால் சார், சர்க்கரை வேணுமா சார், மற்றவனெல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான். ஆனால் நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம். நண்பர்களே, தேநீராக இனிமேல் அருந்துவோம். காலையில் நீங்கள் குடிக்கீங்களா, தேநீர் நல்லது, ஆகச்சிறந்த பானம். நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது. பிளாக் டீயாக குடிங்க, க்ரீன் டீயாக குடிங்க, இல்லை லவங்கம் போட்டு குடிங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க, செம்பருத்தி பூ போட்டு குடிங்க, வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. இது பாடல், சித்த மருத்துவ பாடல். 7 மூலிகைகள், ஆவாரை, கொன்றை, நாவல், அலைகடல்னா கடல் எளிஞ்சில், கோஷ்டம், முத்தக்காசு, இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில் ஒரு பாட்டு. அது என்ன அர்த்தம்னா, காவிரி நீர் இனிப்பாக இருக்கும். உன்னுடைய யூரின் இனிப்பாக இருந்ததுன்னா யூரினில் நிறைய குளுக்கோஸ் வெளியே போதும், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் சரியாகும். நிறைய உப்பாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம். உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். 2க்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால, இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பாடல் இப்படி இருக்கு, நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கக்கூடாது? நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலையில் போய் குடிச்சு பாருங்க. வெறும் நெல்லிக்காய் பொடியை
அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காபித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி 4 சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தா தான் தெரியும். நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது. இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் நெல்லிக்காய். நம்மெல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை. நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு கூறா படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும். நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசுதேவ நல்லூரில் போயிட்டு நான் வண்டியில் நானும் என் மனைவியும் போயிட்டுருக்கோம். போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதை பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமான்னு நிப்பாட்டிட்டு இறங்கி போகிறேன். தோட்டக்காரர் மட்டும் தனியாக இருக்கார். கிட்டத்தட்ட 100கணக்கான மரம், நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரமே வந்து காயாக தான் இருக்கும், அவ்வளோ காய்ச்சிருக்கு. நான் போய் அந்த தோட்டக்காரர்கிட்ட, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன் சார், இது பார்த்தா அழகாக இருக்குது, கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டவொடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எவ்வளோ வேணுமா போய் எடுத்துக்கோயா, யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். இது ரொம்ப விலை, 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படுவேன். அவர் சொல்கிறாரு 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கிலோ 5 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை, காய்த்து கொட்டி கிடக்குது. ஒன்று தெரியுமா, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு, ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி 3 ஆரஞ்சு பழத்துக்கு சமம். விட்டமின் சி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய டேனின், அதில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதெல்லாம் விடுங்க. நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூலில் விளையாண்டோமே, அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல், அதில் இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது. ஔவை அதியமானு கொடுத்தா, அதியமான் வந்து அதை வந்து ஔவைக்கு கொடுத்தார், அதியமான் ஔவை கொடுத்து தமிழ் மூதாட்டி நீ குடிச்சு, இதெல்லாம் படிச்சிருக்கோம். எவ்வளவு மருத்துவ கடிவு வந்திருக்கு. HIV வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது. அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் பல ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு. நாம் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க, உங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடியதில் 25-30% பேருடைய வீடுகளில் கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும், ஒரு ஆப்பிளாவது வச்சுருப்போம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது? இருக்காது. நாம் ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்கக்கூடாது? தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே, தினம் ஒரு நெல்லிக்காய், தினம் ஒரு வாழைப்பழம். அப்படி நெல்லிக்காயாக சாப்பிடாம நெல்லிக்காய் வற்றலாக பொடியாக வைத்திருந்து அதை தேநீராக குடித்தால் கூட ஒரு 80% நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும். ஸோ காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும், அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம். வெயில் வரப்போது, வந்தாச்சு, இப்போமே வெயில் வந்தாச்சு. இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் காலை பானத்தில் ஆக சிறந்த பானம் நீராகாரம். எல்லாம் முந்தின நாள் சோத்தில் தண்ணியை விட்டு வச்சு கரைச்சி கொஞ்சோளம் மோர் விட்டு காலையில் குடிக்கலாம். இந்த நீராகாரத்தை 2002-03 நானெல்லாம் பேசியிருக்கேன். அப்போல்லாம் வந்து அதெல்லாம் பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது இல்லையே, அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுனவங்க என்கிட்ட பேசுனவங்க உண்டு. இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளோ தடி புஸ்தகம் போட்டாங்க. நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக், எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது, எந்த அளவுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு நல்லது, எந்த அளவுக்கு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸை சரி செய்கிறது, இப்படியெல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான். ப்ரோபயாட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு. உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. நான் பேசும்போது ஒன் ஹெல்த்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும். கட் பயோம், கட் பயோட்டா, செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள். நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு. இப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா? உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான். உன்னுடைய சிந்தனை வளம், அதாவது கட் பயோம், பிரெயின், அது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை இன்னைக்கு நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள். ஆட்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும், எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு. அப்படியான ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும். ஏதாவது உறுப்பு வேலையாக போச்சுன்னா இன்னொரு உறுப்பை தூக்கி வைக்கிறோம். அப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா? ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். குடலில் புண்வாப்பட்டு ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் உள்ள நல்லது பாக்டீரியா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மலத்தை, நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மலத்தை, ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய கழிவை, அந்த மலக்கழிவை எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தனுடைய குடலில் கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க, சும்மா கதை சொல்லலை.
ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர். அந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோடனே இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியாலாம் அங்கே வரும், அவருக்கு வந்து அந்த மலக்குடல் நோய் சரியாகும் அப்படி தான் அவங்க நினச்சாங்க. சொன்ன மாதிரியே சரியாச்சு. நிறையா பாக்டீரியா, நல்லது செய்கிற பாக்டீரியாலாம் வந்துச்சு. ஆனால் அதோடு நிற்கலை. எந்த மனிதரிடம் வந்து மலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாரோ அந்த மனிதர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரெயினியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க? வெறும் மலக்கழிவு. அப்போ தான் கண்டுபிடிச்சான், அந்த மலக்கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் பிரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஆய்வுகள் பல மில்லியன் டாலர் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கேப்சூலாலாம் வந்துருச்சு. இந்த மலம் வந்து கேப்சூலாக இப்படி மலத்தை அள்ளி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அதிலிருந்து கேப்சூல் டேப்லெட்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாக்களை பாதுகாக்கணும்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் அதனுடைய முதல் முயற்சியாக நீராகாரத்தை அருந்துவோம். நல்ல நீராகாரம் எடுப்போம். சரி, காலை குடிச்சாச்சு. காலை சாப்பாடு அப்படின்னா நம்ம உடனே ஞாபகம் வர்றது இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, மசால் தோசை, இதுதான் எல்லார் மனசுலேயும் வருது. அது வேற, இட்லியோடு அந்த வடை ஏண்டா சேர்ந்தே வருது? ஏதோ விஜயும் திரிசாவும் மாதிரி எப்போ பார்த்தாலும் அது ஜோடியாகவே வரணுமா? எங்கேருந்து ரெண்டும் ஒன்றாச்சு? நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன். சங்க இலக்கியத்தில் வடை முதல்லே இருக்குது. உளுந்து தலை பெய்தின்னு பாடல் இருக்குது. இட்லி 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததாக பல மச்சேந்திர புராணம் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். இட்லி லேட்டாக வந்துச்சு. நம்ம பல்லவ மன்னன் ஒருத்தன் இந்தோனேஷியா பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். அங்கே போய் பொண்ணு எடுத்துட்டு வந்தோடனே அவங்க அப்பா ஐயோ பாவம், இப்போ இருக்க ஐயோ பாவம் மாதிரியே அவர் கொஞ்சம் பல்லவ உணவு அறிஞர்கள் எல்லாம் கூட சேர்த்து அந்த பிள்ளையோட சேர்த்து அனுப்பிச்சி விட்டார். அவன் அங்கேருந்து வந்தவன், அவன் வெறும் அரிசியிலேயே அந்த டம்ப்ளிங் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தவனுங்க. இவங்க உளுந்து நிறைய சேர்க்குறாங்களேன்னு அந்த பையங்க வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்து தான் இட்லி 13ஆம் நூற்றாண்டில் வந்துச்சு. தோசை கூட அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சான். 14 15 தான் தோசை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே வடை இருந்திருக்கு. அதனால் நம்ம ஆளுங்க இட்லி இருந்தால் கூட அந்த பழைய மரபை மறக்கக்கூடாது என்று வடையையும் சேர்த்து இட்லி வடைன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களை, கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்துவோம். இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்புலாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நம் காலை சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், சிகப்பரிசி, சிகப்பு கொண்டக்கடலை, இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இல்லை சோயா, நிலக்கடலை, ஏதோ ஒரு சுண்டல், அப்புறம் நல்ல காய்கறி துண்டு, நல்ல காய்கறி சூப்பு, பழச்சாறு, நல்ல மாதுளம் பழச்சாறு இல்லை ஸ்மூதி மாதிரி எல்லாம் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு, புரதம் கூடுதலாக வேணுங்கப்போ 2 முட்டையை கூட இன்றைக்கி ஒருத்தர் படிக்கும்போது சொன்னார், அது வேக வைத்து சாப்பிட விட ஆம்லெட்டாக வெங்காயம் மிளகெல்லாம் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது அப்படின்னாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில் 2 முட்டை, இல்லை முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா சரி, முட்டை சாப்பிட மாட்டேங்கன்னா வேறு புரதங்கள், ஒரு நிலக்கடலையோ இல்லை பாதாம் பருப்போ அப்படியான சாப்பாடு தான் சாப்பிடணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசுனோடனே, சார் முதல்ல நல்ல சுண்டல், அப்புறம் கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் மாதுளம்பழச்சாறு, 2 முட்டை அப்படின்னு சொன்னேன். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான். ஏன்னா அவங்களுக்குலாம் இதுக்கு நடுவில் 2 இட்லி இல்லையே, இதுக்கு நடுவில் ஒரு ரவா ஆனியன் தோசை இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு பேர் சாப்பாடு இல்லை. இதுதான் ஏன் ஃபுட்டு, பிஃபோரும் கிடையாது ஆஃப்டரும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இனிமேல் நம்முடைய காலை சாப்பாடு அப்படி தான் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு விருப்பம் மாதிரி ஒரு சாம்பார் இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா, அவர்களுக்கு நல்லா இட்லி கொடுங்க. அது நல்லா சிகப்பரிசி இட்லி, கருப்பு இட்லி. நம்ம இட்லிலாம் வெள்ளையாக இருக்கணும்னு ஒரு வியாதியை வச்சுருக்கோம். தயவுசெய்து அந்த வியாதியிலேருந்து வெளியே வரணும். நான் அன்றைக்கி இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. அந்த அம்மா வந்து என்னை பார்த்தோடனே, இவரை நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் என்னை யூடியூபர்னு நினைக்கிறாங்க. நான் மருத்துவம்பா, நான் பேசுகிறத இங்கே பல பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே டகான்னு யூடியூப்பில் ஏற்றிடுவாங்க. எனக்கு என்று யூடியூப் சேனலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பல பேர் நம்மளை அப்படி நினைக்கிறாங்களா. என்னை பார்த்தோடனே, இவர் யூடியூப்ல எல்லாம் வருவார்லன்னு என்கிட்ட வந்து, சார் நீங்கள் தானே சிவராமன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவன் கூட ஒரு பையன் தான், அவனுக்கு என்னை யாருன்னே தெரியாது, அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டான். அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, டே இவர் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சு அவன் எப்படி பார்த்தான். நம்ம வீட்டில் நம்ம அந்த கம்பு, கேழ்வரகு, வரகு தோசையெல்லாம் சுடுவேன்லான்னு சொன்ன உடனே அவன் அப்படி திரும்பி பார்த்தான். அந்த பார்வையிலே ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தயாராகிட்டேன். அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, இந்த அழுக்கு இட்லி, அழுக்கு தோசையெல்லாம் உங்களால் தான் அங்கிள் வந்துருச்சு எங்கள் வீட்டில். ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை கலரில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தா. உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு. என்ன வேதனை தெரியுமா? கருப்பை அழுக்கு என்று ஒரு சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது. கருப்பு தான் நண்பரே நம்ம சிறப்பு. எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ, எந்த பொருள் அது எவ்வளவு சமூக சிக்கல்களை உருவாக்குறது. கருமை நாம் கொண்டாடப்பட வேண்டிய நிறம்.
அந்த கருப்பில் எவ்வளவு குணங்கள் இருக்குது, எவ்வளவு கருநீலம்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், கருநீலம்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படியே வீட்டில் எங்கள் அம்மாலாம் தோசைக்கு ஆட்டும்போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லும். இப்போல்லாம் கதை சொல்கிறதே யாரும் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து அந்த உளுந்தை அந்த உளுந்து தொலியில் அப்படியே அந்த கருப்பு தொலியை எடுக்கிறது ஒரு ஆர்ட்டு. அப்படி கையை வச்சு பிரித்து எடுத்து காட்டுவாங்க. அப்படி தான் ஆட்டூரில் அரைச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நமக்கு அந்த அவனையை எடுத்து உருட்டு பருப்புன்னு ஒரு பெரிய உருட்டை கொண்டு வந்து தள்ளிட்டாங்க நம்மகிட்ட. அந்த கருப்பு தொழிலிருந்து அவன் ஃபீனாலி காம்பவுண்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரி. ஆனால் நண்பர்களே, கருப்பு கலரில் நம்ம வீட்டில் இட்லி இனிமேல் கருப்பாக இருக்கட்டும், சிகப்பாக இருக்கட்டும். நல்லா மாப்பிள்ளை சம்பாவில் அரைச்சி எடுத்திங்கன்னா சிகப்பரிசி இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும். அது உடலுக்கு நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்துக்குள்வோம். நல்லா சிறுதானியங்களில் பொங்கல் கொடுப்போம், வரகரிசியில் பொங்கல் கொடுப்போம், திணையரிசியில் பொங்கல் கொடுப்போம். 40 தாண்டியாச்சா அதெல்லாம் ரொம்ப குறைவாக எடுத்துப்போம். அதெல்லாம் என்னைக்கோ ஒரு விருந்து உணவாக எடுத்துக்கொள்வோம். இப்படி தான் நம்முடைய காலை உணவு இருக்கணும். மதிய உணவு நான் முதல்ல சொன்ன மாதிரி 6 சுவையிலும் இருக்கட்டும். சோறு குறைவாகவும் ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்லுவோம், மருத்துவர்களுக்கு தெரியும். பல வண்ணங்களில் இருக்கணும். சிகப்பு நிறத்தில் நல்ல மாதுளம்பழம், இல்லை சிகப்பு நிறத்தில் ஏதாவது கரு நீளத்தில் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வருது, பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ. போய் படிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. இருக்கிறதே மிகச்சிறந்ததாக எழுதுறாங்க. அது பேர் என்ன தெரியுமா? ஒக்கினாவா பொட்டேட்டோன்னு பேர், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஒக்கினாவாங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அங்கே சராசரி ஆயுட்காலம் 103 வயசு. நமக்கு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் 72, அவங்களுக்கு சராசரியே 103. அந்த ஒக்கினாவா பற்றி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன், சீக்ரெட்ஸ் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு, டேவிட் ஃபிஷர் அப்படின்னு ஒருத்தர் போட்ட டாக்குமெண்ட்ரி. அது பார்த்தா அவ்வளோ ஆசை. இந்த தடவை ஜப்பான் போகும்போது எப்படியா ஒக்கினாவா போகணுன்னு. சார் ஒக்கினாவா போகிறதுக்கு நீங்கள் பாதி இந்தியா போகணும் சார், 6 மணி நேரம் பறக்கணும் சார்ன்ட்டானுங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு வந்துட்டோம். ஆனால் அந்த ஒக்கினாவாவுடைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அது மாதிரி பர்பிள் கலரு, பிளாக் கலரில் கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் நல்ல நீல நிறத்தில், வெள்ளை நிறத்தில் நல்ல மோர் எடுத்துக்கொள்வோம். இப்படி 7 ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும். சோறு குறைவாக இருக்கணும். அதில் பல பேர் என்னென்னா நம்மளில் சில பேர் சார் நான்லாம் வெஜிடேரியன் அப்படிமா. ஆனால் அவன் உண்மையிலே வெஜிடேரியன் கிடையாது, அவன் பேர் சோற்றேரியன்னு பேர். சோறை இவ்வளோ ஆனால் குமிச்சிட்டு ஸ்பூனில் காய் போட்டால் அதுக்கு பேர் வெஜிடேரியனா? வெஜிடேரியனா நல்ல காய்கறியில் நடுவில் கொஞ்சோல சோறு வைக்கணும். இல்லைன்னா புலால் சாப்பிட்றவங்க நல்லா புலால் சாப்பிட்டு கொஞ்சோல சோறு வைத்துக் கொள்ளணும். புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும், 2வது கோழி இருக்கட்டும். நம்ம ஆடு மாடுங்கிற விஷயத்த கொஞ்சம் குறைத்து கொள்ளி சாப்பிடுவோம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரெட் மீட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு 50 வயதுக்கு மேலே ஒருவேளை உங்களுக்கு கொழுப்பு விஷயங்கள் உடலில் பாதிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அந்த ஆட்டுக்கறியை குறைவாக எடுத்துக்கொள்ளணும். ஆனால் மீன்களோ கோழியோ அந்த பிரச்சனை கிடையாது. சோறு தான் நிறைய. நீங்கள் வெள்ளைச்சோரை பெருசு அப்படி இந்த ராஜ்கிரண் படத்தில் அப்படி மேலே குவிச்சு வச்சு கவலமாக உருட்டி, தயவுசெய்து இனிமேல் அப்படி சாப்பிடாதீங்க. சில வீட்டிலலாம் சாப்பாடு போடும்போது நான்லாம் எனக்கு சோறு போட்டாங்கன்னா அதை உடனடியாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சுருவேன். பாகம்லாம் பிரித்து 5-6 பிரித்து முதல்ல ஒரு உருண்டை, 2வது ஒரு உருண்டை, இதுக்கு குழம்பு, இது காயின்னு வச்சுருவோம். நம்ம அதிலே பட்டணம் பக்கத்தில் வந்து பரிமாற வருவாங்க, சார் எந்திக்காதீங்க மறுசோறு போடணும், மறுசோறு சாப்பிடாம எந்திக்கிறீங்களான்னு பதறிட்டு வருவாங்க. தயவு செய்து உங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா மறுசோறே போடாதீங்க. ஒரு சோறு போதும், ஒரே ஒரு கரண்டி போட்டால் போதும். அந்த ஒரு கரண்டியும் இனிமேல் தயவு செய்து சோறு பரிமாறுவதற்கு இந்த அன்னக்கரண்டியை பயன்படுத்தாதீங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருக்க பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். அப்படியே பாளமாக சோறு எடுத்து நம்ம ஒருத்தங்க நான் உலகம் முழுக்க பயணித்திருக்கிறேன், எங்கேயுமே அந்த கரண்டி கிடையாது. எங்கேயாவது அப்படியான கரண்டியில் யாராவது எடுத்து வைக்கிறத பார்க்க, நம்மால் மட்டும் இப்படி சொலவு மாதிரி ஒரு கரண்டியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். சோறு தயவு செய்து இனிமேல் ஸ்பூனில் எடுங்க. ஸ்பூனில் எடுத்தால் அட்லீஸ்ட் கை வலிச்சாது 4 ஸ்பூனோடு நிறுத்திடுவாங்க. பாளமாக சோறு போடுறது, மறுசோறு போடுறது தான் நீங்கள் வியாதியில் பல வியாதிக்கு காரணம். அது மாதிரி வேண்டாம். காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சோறும் நல்ல தூய மல்லிச்சம்பா, கருப்பு கவுனி அரிசி, இப்படி நிறம் உள்ள, பழுப்பு நிறம் உள்ள, நார்ச்சத்து உள்ள, அதில் நிறைய விட்டமின் இருக்குது, நிறைய தயமின் இருக்குது. அப்படியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு ரொம்ப முக்கியமானது. இரவு உணவு இனிமேல் போய் சாப்பிடக்கூடாது. நீங்கள் போய் எல்லாரும் போய் படுத்து தூங்கிடுங்க. செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு என்ன அப்படியே தயவு செய்து நீங்கள் படுத்துருங்க. ஏன்னா இரவு உணவு 6 மணிக்கு சாப்பிட்றணும். 6:30 மணிக்கு சாப்பிடணும், அதிகபட்சம் 6:30 மணி. இரவுக்கு 9 மணிக்கு, 10:30 மணிக்கு, 11 மணிக்கு சாப்பிட்றது ஏதாவது பரவாயில்ல. அன்றைக்கி விமான நிலையத்திலேருந்து ராத்திரி 2 மணிக்கு வரும்போது என் கூட ஒரு நண்பர் வந்தார். அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் இறக்கிட்டு அண்ணா நகர் வழியாக வரேன்.
முதல் முறையாக ராத்திரியில் 2 மணிக்கு அண்ணா நகர் குறுக்க வரேன். 2 மணிக்கு அண்ணா நகரில் டிராஃபிக் ஜாமுங்க நைட்டில். சனிக்கிழமை ராத்திரி. சனிக்கிழமை அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்கல்ல, அது மாதிரி அந்த தெருவில் நிறைய பேருக்கு கூழ் ஊற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக என்னமோ ஒன்று, ஒரு தெருவில் ஒரு உணவு. அவ்வளவு இளைஞர் கூட்டம். நடு இரவு 1:30 மணிக்கு அப்படி ஒரு கூட்டம். நான் என் டிரைவரை கண்ணாடி இறக்கு கீழே என்ன என்னவாத பிரச்சனையா, ஆக்சிடெண்ட்டா, அப்படி தானே தோணும் நமக்கு. ராத்திரியில் இப்படி நிற்குதேன்னு பார்த்தா அத்தனை பேர் தின்னுட்டு இருக்கான். இரவில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கான், அதை திங்கிறான், இதை திங்கிறான். வேதனையாக இருக்குது. 7 மணிக்கு மேலே சாப்பிடாதவங்க ஒருத்தர் 2:30 மணிக்கு தின்னுட்டு இருக்காங்களே. நண்பர்களே, இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு போதும். அதுக்கு மேலே வெறும் தண்ணீர் தான் உணவு. இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்துக்கு நம்ம போகிறோம், இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் லேட் ஆனால் தப்பு இல்லை. ஆனால் தினம் தினம் நானும் என்னுடைய பழக்கத்தில் எனக்கு வந்து நான் மருத்துவ பயிற்சி நிறையா இருக்கேன். இப்போ ராத்திரி சில நேரத்தில் 10:30 11 ஆயிரும். 11 மணிக்கு வந்து 11:30 மணிக்கு வீட்டுக்கு திருட மாதிரி உள்ளே போய் அங்கே செத்து போன தோசையெல்லாம் விரைச்சி இப்படி நிற்கும். அதை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்புறம் வேணாண்டா, இந்த பழக்கம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துகிட்டு கிளினிக் போயிடுவேன். 6 மணிக்கெலாம் பேஷண்ட் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் தான் தின்றுவோம் அப்படின்னு வேகமாக சாப்பிட்ருவோம் நம்ம. அது ராத்திரி 9:30 மணிக்கு வரைக்கும், 9:30 10 வரைக்கும் பேஷண்ட் பார்த்தா லேசாக பசிச்சா ஒரு கொய்யாப்பழம், அவ்வளோதான். அப்படியான ஒரு பழக்கம் நமக்கும் வேண்டும் நண்பர்களே. நாம் அந்தி சந்தியில் 2 வேளை தான் உணவு சாப்பிட்ட சமூகம். சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, தமிழருக்கு கற்றுக் கொடுத்தது 2 வேளை உணவு தான். இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே உலகம் எல்லாம், அந்த 2 வேளை உணவெடுக்கிற பழக்கத்தை நம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யணும். இந்த 3 வேளை சாப்பிடணும். அப்புறம் இந்த அடுக்கடுக்காக சாம்பார், ரசம், வடை, பாயாசம், பொங்கல், மோர் இதெல்லாம் வேணாம். நம்ம வந்து மிக குறைவாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வேணும். சார், நீங்கள் தமிழ் சமூகத்தில் தமிழை பாராட்டி பேசுகிறவங்க, தமிழினுடைய மரபில் இப்படிலாம் இருந்து நல்லா புரிந்து கொள்ளணும். பெருமை வேறு, மரபு வேறு. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் இருப்போம். பழமை கொண்டாடணும். கீழடியை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. பழைய தொன்மை, இரும்பின் தொன்மை. இன்னைக்கு கூட பட்ஜெட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த கருத்தரங்கில் உட்கார்ந்துருக்கும் போது நோண்டி நோண்டி அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். தமிழுக்காக 45 மொழிகளில் திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம். 133 லட்சம் எவ்வளோ அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் தமிழ் சமூகத்திற்காகவே பல நாடுகளில் புத்தக கண்காட்சி நடத்த போகிறாங்க. வருஷத்துக்கு 100 புஸ்தகம்னு மொழிபெயர்ப்பு பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது. அந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற விஷயம் புத்தகம் வாங்கி கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இங்கே போய் கீழடியினுடைய ஆய்வுகள் பார்க்கும்போது 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலத்தில், இந்த இரும்பு காலத்தின் உலகம் தமிழிலிருந்து துவங்கியதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்தமான விஷயம், பெருமிதப்படக்கூடிய விஷயம். அதை அறிவியல் பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக செய்து இங்கோடு நிற்கவில்லை, கொடுமணலில் தோண்ட போகிறோம், அத்தனை அறிவியல் கள ஆய்வுகளும் செய்ய போகிறோம் நீங்க சொல்லியிருக்காங்க. அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து வந்தோம். ஆனால் நவீன நுட்பங்களை நாம் அதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு மரபு என்றாலே தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே இன்றைய உலகத்துக்கு ஏற்று வர்றதா மரபு. பழமை பாதுகாக்கப்பட வேண்டியது. அழகா ஒரு கோயில் இருக்கு, அழகா ஒரு சிற்பங்கள் இருக்கு, அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுப்போம். ஆனால் நம்முடைய வழக்கங்களை, பழக்க வழக்கங்களை நவீன அறிவியலின் துணை கொண்டு அவர்கள் சொல்ல கூறுகளையும் வைத்து செம்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும். நண்பர்களே, நம் உணவின் மீதான அக்கறைகள் மிக மிக அவசியமான காலத்தில் இருக்கிறோம். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நாம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். நண்பர்களே, ஒரு சின்ன மெனக்கெடல், ஒரு குட்டி கரிசனம் மட்டும்தான் வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதியாக இன்றைக்கு பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய இன்னொரு சிக்கல், சர்க்கரையை பற்றி பேசுகிறோம், ரத்த கொதிப்பை பேசுகிறோம், மாரடைப்பை பேசுகிறோம், புற்றுநோய் பெருகி வருது. சத்தமில்லாமல் பெருகி வரக்கூடிய ஒரு நோய் மது வெறி நோய். ஒட்டுமொத்த கூட்டமும் மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக மாறிக்கொண்டே வருகிறது. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வருவாங்க. எல்லாம் வந்து கரப்பான் இருக்குது சார், கை வலிக்கு சார், கால் வலிக்கு சார், மருத்துவம் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். சார், அவள் இருக்கான்னு நான் சொல்லலை சார், நான் நைட்டில் லைட்டாக எப்போவாச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு, நீங்கள் வாட்டுக்கு எதெல்லாமோ கொடுத்துருக்கீங்க, வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்பார். சாப்பிட்லாமான்னு கேட்டு வருவார். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் சோஷியல் ட்ரிங்கர் சார், லைட்டாக எப்போ ஃபாரின் சரக்கு தான் சார் அடிப்பார், பிஸ்னஸ் மீட்டிங் வேறு என்ன செய்கிறது? நண்பர்களே, நமக்கு வேணாம்.
2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, கல்லுண்ணாமை வேண்டான்னு எங்கள் ஆசான் சொல்லிட்டார். வேண்டாம் எங்களுக்கு. அது நல்லதா கெட்டதா பாதுகாப்பானதெல்லாம் ரெண்டாவது, வேண்டாம், அவசியம் இல்லை. இன்றைக்கு பெண்களுக்கு மீதான நடக்கக்கூடிய, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய வன்முறையின் முதல் காரணம் மது போதை தான். எதுக்கு அது? அது எப்படியானதாகவும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அவசியம் இல்லை. சார், டாக்டரே சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே. அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான், ஏதாவது கம்பெனி மீட்டிங்கில் குடிச்சிருப்பாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த அறிவியல் ஆய்வுகளும் மது பாதுகாப்பானது என்று சொன்னதே கிடையாது. 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடி பண்ணி வந்திருக்கு, BMJங்கிற ஒரு ஜேர்னல், பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல். 13 வருஷம் இவன் வந்து எவ்வளவு ஆல்கஹால் எடுக்கிறான், ஆல்கஹாலுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றான், அவன் வந்து 6% ஆல்கஹாலா 40% ஆல்கஹாலா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கான் தெரியுமா? அந்த ஆர்டிகளுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஆர்டிகளுடைய தலைப்பு என்ன தெரியுமா? யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் இஃப் யூ ஆர் சசப்டபிள். அதான் பாயிண்ட். நான் சசப்டபிளா இல்லையான்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய சில பேர் சொல்லுவாங்க, சார் மொட்டா குடியான் சார், 30 வருஷமா குடிச்சிட்டு இருக்கான், கம்பா அலைகிறான் சார். இருக்கலாம், ஆனால் அதே உடல்வாகு, அதே செல் தன்மை, அதே மரபணு உனக்கு இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் அவனுடைய அடுத்த தலைமுறையில் எபிஜெனட்டிக்கல் டேமேஜை உருவாக்கிறோம். அது உறுதி. இவன் இந்த தலைமுறையில் நல்லா இருப்பான், ஆனால் அவனுடைய குழந்தைக்கு ஒரு காய்ச்சலுக்கு சாப்பிட்ட மாத்திரையில் ஈரல் சிரோசிஸ் வந்தாலும் வந்து நிற்கும், தெரியாது. நண்பர்களே, நாம் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், உணவில் அது இருக்கணும் இது இருக்கணும் எது இருக்கணும்ன்ட்டு. இன்றைக்கு சமூகத்தின் சீரழிவிற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய மதுவை முழுமையாக புறக்கணிப்போம். மதுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன், மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி.